நம்ம கடந்து செல்கிற பாதையில் சில சமயத்தில் எதிர்பாராத சில விளைவுகளை நம்ம சந்திக்கும் போது நம்முடைய மனம் சோர்ந்து போகிறாரு. எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், செய்யாத தப்பு என் மேலே ஏன் இந்த மாதிரி வந்துச்சு, ஒரு அவமானம், நிந்தை, இழந்து போன சூழ்நிலை, அப்படிலாம் கஷ்டப்படுவோம்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆதியாகமம் 40:13 எகிப்து தேசத்தில் சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனிதன், அப்படி அவன் மேலே குற்றச்சாட்டப்பட்டு ஒரு தவறு இழைத்து விட்டான் என்று ஜெயிலில் வைக்கப்பட்டிருக்கிறான். யோசேப்பு என்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் அவனுக்கு ஒரு சொப்பனத்துக்கு அறுத்து சொல்லும்போது சொல்லுகிறான், மறுபடியும் உயர்த்தப்படுவ, நீ இருந்த நிலைமைக்கு மறுபடியும் உயர்த்தப்படுவ, நீ பயப்படாத, நீ ஆறுதல் சொல்லி அதே மாதிரி 3 நாளைக்குள்ள நடந்து விட்டது. ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு போதகர், நல்ல ஊழியம் செய்த போதகர், அவங்க பகுதியில் நடந்த ஒரு தவறுனால இவரை குற்றவாளியாக்கி இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க. நான் அவரை பார்க்க போனேன். விசாரணை கைதியாக வச்சுருந்தாங்க. நான் அவரை பார்க்க போன போது கண்களில் கண்ணீரோடு நின்றார். நான் ஆண்டவருக்கு பிரியமா உண்மை மொத்தமாக ஊழியம் செய்தேன். நடந்த தப்புக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் சில சூழ்நிலையை வச்சு நான் தான் குற்றவாளி என்று என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போது நான் போய் அவரை பார்த்து ஆறுதல் சொன்னபோது, என்னை பார்க்க யாருமே வரல, நீங்கள் வந்தது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் சொன்ன, ஆண்டவர் உங்களை மறுபடியும் அந்த நிலைமைக்கு கொண்டு வருவார், ஊழியக்காரனாய் நிறுத்துவார், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் வந்தேன். அதே மாதிரி கர்த்தர் நீதி செய்தார். அது அவர் மேலே தவறு இல்லைன்னு சொல்லி விடுதலையாக்கப்பட்டு மறுபடியும் ஊழியக்காரராக உயர்த்தப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் பலன் கொடுத்தார்.